ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. நடக்கும் பாதை. நாம் இதுவரை நடந்து வந்தது சரியான பாதை தானா என்ற கேள்வியை விட இப்போது நாம் நடக்கும் பாதை சரியானது தானா என்ற கேள்வியே மிக முக்கியமானது. நேற்று வரை நாம் நல்லதென்றும் சரியானதென்றும் நினைத்த வழிகள் அவ்விதம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது நாம் செல்லும் பாதை சரிதானா? நாம் போய்கொண்டிருக்கும் பாதையில் தொடர்ந்து சென்றால் நன்மையானதை காண்போமா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டியது அவசியம். அநேகர் கடந்த கால பாதைகளை திரும்பி பார்த்து அவை சரியில்லை என்று கண்டால் வருந்துகின்றார்கள். சரியற்ற பாதையில் நீண்ட காலத்தை வீணாக்கி இருக்கின்றேனே என்று துக்கப்படுகின்றார்கள். ஆயினும் இனிவரும் யாத்திரைக்கு சரியான பாதையை கண்டுபிடிப்போம் என்று அதில் கவனம் செலுத்துவதில்லை. கடந்த காலத்தை குறித்த வருத்தமான உணர்வுகள் மட்டுமே நிகழ்காலத்தை வெற்றிக்கு நேராக கொண்டு போய்விடாது. குறிப்பிட்ட ஒரு நபர் மனிதனை நம்பி மோசம் போய்விட்டேன், நண்பனை நம்பி மோசம் போய்விட்டேன், உறவினரை நம்பி மோசம் போய்விட்டேன் என்று மோசம் போன வரலாறுகளையே சொல்லி புலம்புவார். ஆனால் அடுத்த முறை அவரை சந்தித்தால் வேறொரு புதிய நபரால் மோசம் போன கதையைத்தான் அவரிடம் கேட்க முடியும். கடந்த கால தவறான பாதைகளின் விளைவான அனுபவங்களால் பாடம் கற்றுக்கொண்டு நிகழ்காலத்தில் நல்லதோர் பாதையை தேர்வு செய்ய வேண்டும். மனதிற்கு பிரியமான வழிகளிலும் முடிவுகளிலும் சென்றதால் யாக்கோபின் கடந்த காலம் கசப்பான பல நிகழ்வுகளை காண செய்தது. அவற்றை உணர்ந்து கொள்வதற்கும் சரி செய்து கொள்வதற்கும் தேவன் நல்ல பல சந்தர்ப்பங்களை கொடுத்தார். ஆனால் யாக்கோபு தவறுகளை உணர்ந்த போதிலும் சரியான பாதைகளை தெரிந்து கொள்வதற்கு போதிய கவனம் செலுத்தவில்லை. கடந்த கால தவறான பாதைகள் கொண்டு வந்த பல கஷ்டங்களில் தேவன் யாக்கோபுக்கு உதவி செய்தார். ஆயினும் புதிய ஒரு சிக்கலில் விரைவில் அவன் சிக்கிக்கொள்ளான். ஏசாவின் கைக்கு யாக்கோபை தேவன் தப்புவித்தார். அவன் இனி போக வேண்டிய பாதையை காண்பித்தார். ஆயினும் பெத்தேலுக்கு போய்கொண்டிருந்த யாக்கோபு சுய விருப்பங்களால் இழுக்கப்பட்டு சுக்கோத்துக்கு போனான். அங்கே மறுபடியும் சிக்கிக்கொண்டான். ஆம், தவறான பாதைகளை குறித்து தேவன் உணர்த்தும் போது சரியான புதிய பாதைகளை கண்டறிந்து நடக்க கவனமாயிருக்க வேண்டும். சிந்தனைக்கு, ஒருவரும் உன்னுடன் வராததால் உன் வழி தவறாகி விடாது. அநேகர் உன்னுடன் வருவதால் உன் வழி சரியென்று ஆகிவிடாது. ஒருவரும் உன்னுடன் வராததால் உன் வழி தவறாகி விடாது. அநேகர் உன்னுடன் வருவதால் உன் வழி சரி என்று ஆகிவிடாது.